இந்த வருடம் ஆரம்பித்து 5 மாதங்கள் முடிந்திருக்க நிலையில பெரிய வெற்றி படம் என்று பார்த்தால் அரண்மனையுடைய 4ஆம் பாகம் தான். இந்த மாத தொடக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் 1000 கோடியை தாண்டி வசூலித்திருக்கணும். இதனால புத்துணர்ச்சி பெற்று கோலிவுட் அடுத்தடுத்து வசூல் வேட்டைக்கு தயாராக இருப்பதாகவும், அதன்படி அடுத்தடுத்த டாப் ஹீரோக்களுடைய படங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர இருக்கு. அப்படி வெளியாகும் 14 படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்திருக்கும் ராயன் திரைப்படம் வருகிற ஜூன் அல்லது ஜூலையில் வெளியாக இருக்கு. அதே போல விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கும் மகாராஜா திரைப்படம் ஜூன் 13ஆம் தேதி வெளியாக இருக்கு. மேலும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்துள்ள இந்தியனுடைய 2ஆம் பாகம் ஜூலை 12ஆம் தேதியும், விக்ரம் அவர்கள் நடித்துள்ள தங்கலான் திரைப்படம் ஜூலை மாத இறுதியிலும் வெளிவர இருக்கு. அதைத் தொடர்ந்து கார்த்திக் அரவிந்த் சாமி நடித்துள்ள மெய்யழகன் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வெளிவர இருக்கு. அடுத்ததாக விஜய் அவர்கள் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதியும், சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்துள்ள அமரன் திரைப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளிவர இருக்கு. மேலும் தலைவர் அவருடைய நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதே போல வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலையுடைய 2ஆம் பாகம் அக்டோபர் மாதத்தில் தான் வெளிவர இருக்கா. அடுத்ததாக தீபாவளியை முன்னிட்டு 4 திரைப்படங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கங்குவா, விடாமுயற்சி, விக்னேஷ் சிவனின் எல்ஐசி, கவினவர்களும் அந்த ரேஸிலுமே இணைந்திருக்காரு. ஆனால் இதில் விடாமுயற்சி திரைப்படம் மட்டும் இன்னும் இழுபறியாக எடுத்துக்கொண்டிருக்கு. இறுதியாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் நவம்பர் அல்லது வருட கடைசியில் வெளியாகும் என கூறப்பட்டிருக்காங்க. இப்படி இந்த 14 படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. அதில் பாத்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு இந்த வருடமாவது விடிவு காலம் வந்து விடாதா என்பதுதான் ரசிகர்களுடைய கருத்தாகவே இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.